திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள கலசப்பாக்கத்தின் பெயர் காரணம் மற்றும் சுவாரஸ்ய தகவலை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள கலசப்பாக்கம் செய்யாறு நதிக்கரையில வளர்ந்த ஒரு முக்கிய தாலுகா ஆகும். கலசப்பாக்கம் சோழர், பாண்டியர், விஜயநகர நாயக்கர் ஆட்சி மரபின் வழியாக உருவான பழமையான நிர்வாக பகுதியா பார்க்கப்படுது. பின்னர் இது பிரிட்டிஷ் இந்தியாவின் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போது கலசப்பாக்க தாலுகா தலைமையகம் மற்றும் சட்டமன்ற தொகுதியாக அதிகாரப்பூர்வமா பிரிக்கப்பட்டுச்சு. கலசப்பாக்கம் அப்படின்ற பெயருக்கான அதிகாரப்பூர்வ அரசு தரப்பிலான சொற்பிரிவு சான்றுகள் இல்லை அப்படின்னாலும் புராண காரணங்களின்படி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருவண்ணாமலைக்கு வரும் பயணத்தில் செய்யாறு ஆற்றங்கரையில ஓய்வெடுத்த போது முருகப்பெருமான் அவர்களுக்காக தண்ணீர் கொண்டு வர சிவபெருமானின் கலசத்தை பயன்படுத்தினாங்க. அந்த கலசமானது செய்யாறு வடகரையில் வைக்கப்பட்டு பின்னர் சிவலிங்கமா வெளிப்பட்டதாக நம்பப்படுது. அதனால இந்த இடத்துக்கு கலசம் வைக்கப்பட்டிருந்த நதிக்கரையோரம் அப்படின்றதுனால கலசப்பாக்கம்னு பெயர் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. புவியியல் காரணங்களின்படி தமிழ்ல பாக்கம் அப்படின்னா நதிக்கரையோர குடியிருப்பு பகுதி. கலசப்பாக்கம் செய்யாறு நதிக்கரையில அமைந்திருந்த பழமையான குடியிருப்பு பகுதியா இருந்ததுனால கலசப்பாக்கம் அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் கூறப்படுது.